ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லோரும் வீட்லேயும் ரம்ஜானுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். கிச்சன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். சிங்க் ஏரியா க்ளீனாக இருந்தது அப்படின்னா தான் அடுத்து வேலைகள்லாம் ஓடும். அதுவும் இல்லாமல் எங்கள் கிச்சனில் வந்துட்டு எனக்கு இந்த கவுண்டர் டாப் தான், எனக்கு ஷெல்ஃபில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு கவுண்டர் டாப் வந்து ஸ்பேஸ் தான் எனக்கு தேவைப்படும். அதனால் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஷெல்ஃபில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருந்தேன். அப்போது பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. கொஞ்சம் பிஸியாக இடையில இருந்ததுனால, வேறு வேலைகள் வந்ததுனால என்னால் இங்கே கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ ஷெல்ஃபில் இருந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அங்கே மேலேருந்து கீழேருந்து மேலே அப்படி தான் மாற்றி மாற்றி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஷெல்ஃப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷெல்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூசியாகவே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு ட்ரை ஷீட்டில் நல்லா தண்ணி தொட்டு அதை வச்சு ஃபுல்லாக ஷெல்ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ட்ரை ஷீட் வந்துட்டு வேறு இதுக்கு ட்ரை ஷீட்க்கான யூசஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நான் வந்து வினிகர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வினிகர் வந்துட்டு அந்த ஸ்மெல்லுக்கு காக்ரோச்சஸ் இந்த மாதிரி பூச்சி இதெல்லாம் வந்து வராமல் இருக்குது. அதனால் நான் வெறும் வினிகர் மட்டும் வச்சு ஷெல்ஃபை வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணிக்கப்புறம். ஸோ இது நல்லா காயட்டும். காயறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருந்த பாட்டில்ஸ் அப்புறம் அந்த ஜார்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாட்டில் ஜார்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ட்ரை ஐட்டம்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததுனால இதில் வந்து அவ்வளோவா எதுவும் வந்து ரொம்ப வாஷ் பண்ணுற வேலைகள்லாம் இல்லை. ஸோ ரொம்ப கம்மியாக தான் தூசி இருந்தது. நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியும் நான் வந்து அப்பப்போ அதில் உள்ள ஐட்டம்ஸ் வந்து காலியான உடனே திருப்பி ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரீஃபில் பண்ணுவேன். அதனால் எனக்கு வந்துட்டு ரொம்ப தூசியாக இல்லை. ஸோ வெளியில் தான் கொஞ்சம் தூசியாக இருந்தது. அதனால் நான் ஆஸ் யூஷுவல் சாதாரணமாக லிக்விடாக வச்சு நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நீளமாக உள்ள பாட்டிலாக இருந்தது அப்படின்னா ப்ரஷ் இருந்ததுன்னா அதை வச்சு கழுவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சை உள்ள விட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குலுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே அடியில் உள்ள தூசி எல்லாமே வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி நான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கிட்டேன். பாட்டில்ஸை வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்து கழுவுனதுக்கப்புறமா முக்கியமாக சாப்பாட்டு பொருள் ஸ்டோர் பண்ணுற பாட்டிலாக இருந்தாலும் சரி, இல்லை கண்டெய்னர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வெயில் வந்தது அப்படின்னா வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி வச்சு ஃபுல்லாக வந்து நல்லா உள்ளெல்லாம் எந்த ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஈரத்தோடு நம்ம அதில் பொருள் எதுவும் போட்டு வைக்கும்போது ஈஸியாக வண்டு பூச்சி இதெல்லாம் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். அதனால் வந்துட்டு நல்லா காய்ச்சி அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதில் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ஷெல்ஃபோட 2 கார்னர்ஸ்லேயும் வந்து இந்த கலர் நாப்தலின் பால்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த கலர் நாப்தலின் பால்ஸ் போடுறதுனால நம்மளுக்கு அவ்வளோ பூச்சி வராது. இது நம்ம சிங்க் ஏரியா, வாஷ் பேஷன் இதிலெல்லாம் போட்டுருப்போம் இல்லையா, ஸோ அந்த பால்ஸ் தான் இது. இந்த பால்ஸ் வந்துட்டு போடுறதுனால நம்ம சாப்பாட்டு ஐட்டம் வைக்கும்போது அதில் இதோட ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அது வர்றதுக்கான சான்சஸ் வந்து அவ்வளோவா கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் தான் வச்சுருப்போம். அதுவும் இல்லாமல் இப்போது நான் வந்துட்டு இந்த தெர்மோக்கோல் வந்து ப்ளேஸ் பண்ணேன். ஸோ தெர்மோக்கோல் ப்ளேஸ் பண்ணுறதுனால இதுக்கு கீழே வந்து ஸ்பேஸ் இருந்தது. அந்த கேப்புக்குள்ளே போயிட்டு கண்டிப்பாக காக்ரோச்சஸ் இதெல்லாம் வந்து நின்றுக்கிறோம் இல்லையா, அதனால் நான் வந்து அந்த கேப்புக்குள்ளே அந்த நாப்தலின் பால் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். அது கூட நான் வந்து ஷெல்ஃப்லேயும் வந்து அதே மாதிரி இந்த ஷெல்ஃப் லைனர்ஸோ பேப்பர்ஸ் இதெல்லாம் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ப்ளெயினாக தான் என்னோடய ஷெல்ஃப்ஸ் எப்போவுமே இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் போட்டாலும் அதில் வந்து அதிகமாக பூச்சி வர மாதிரி எனக்கு இருந்தது. அதனால் நான் வந்துட்டு பேப்பர்ஸும் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபோம் என்கிட்ட இருந்தது. ஸோ அந்த ஃபோம்ஸை வந்துட்டு நான் ஸ்டெப் ஆர்கனைசர் மாதிரி மேலே ஒரு ஸ்டெப் கீழே ஒரு ஸ்டெப் நான் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இப்போது ரீசெண்டாக வந்து இந்த ஸ்டெப் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மெத்தடு. அதனால் நான் வந்துட்டு ஸ்டெப் ஆர்கனைசேஷன் மெத்தட் தான் நான் இப்போது ரீசெண்டாக எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி அடுக்கும்போது நம்மளுக்கு வந்து எதில் எந்த பொருள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ எதுலேயுமே வந்துட்டு ஃபுட்டு உங்களுக்கு வந்து பின்னாடி இருந்துச்சு, நான் கவனிக்கல, இதில் எனக்கு இது இருந்தது தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கான சான்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.
இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸை ஃபுல்லாக கீழே வந்துட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட மொத்தம் 6 பாட்டில்ஸ் இருந்தது. அதனால் இந்த ஃபோம் மேலே வந்துட்டு ஒரு 3 பாட்டிலும் கீழே 1 பாட்டிலும் நான் வந்து வச்சுக்கிட்டேன். இந்த 6 பாட்டிலும் பார்த்திங்க அப்படின்னா போன தடவை அந்த ரொட்டேட்டிங் ரேக் மேலே வச்சுருந்துருப்பேன். ஆனால் இந்த தடவை வந்து நான் அதை ரொட்டேட்டிங் ரேக்கை வந்துட்டு வேறு ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஏன் நான் வந்து இந்த தடவை ஏன் இதெல்லாம் நான் அதில் ப்ளேஸ் பண்ணல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்பைஸ் பாட்டில்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து லேபிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ லேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப் எடுத்துக்கோங்க சின்னதாக. அதை வந்து நம்ம அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் மேலே ஒட்டி அதுக்கு மேலே நம்ம ஒரு மார்க்கர் வச்சு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம எதுவும் பவுடர்ஸ் வந்துட்டு மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த பாட்டில் வந்து ரவுண்டாக இருந்ததுனால டேப் ஒட்டும்போது அங்கங்கே ஏர் பபிள்ஸ் வந்து வந்தது. ஸோ நான் வந்து இந்த டேப்பை பேஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே என்னென்ன பவுடர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இங்கே வந்துட்டு என்னோடய சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் சால்ட்டுக்கு பதிலாக நான் வந்து இட்லி பொடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரைட் சைடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருந்தது. அடுத்து லெஃப்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மைக்ரோவேவ் ஸ்டாண்டு எங்கிட்ட இருந்தது. நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அந்த ஸ்டாண்டை வந்து கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்னோடய ரொட்டேட்டிங் ரேக்கை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ரொட்டேட்டிங் ரேக் மேலே இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ரொட்டேட்டிங் ரேக் மேலே வந்து வச்சுட்டேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக ஷெல்ஃபில் வைக்கும்போது இது அதிகமான ஸ்பேஸ் வந்துட்டு எடுக்குது. ஸோ நிறைய ஸ்பேஸை வந்துட்டு இது வந்து எடுக்கிறதுனால நான் வந்து இந்த தடவை இது எல்லாத்தையுமே வந்து இந்த ரொட்டேட்டிங் ரேக் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அந்த லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அந்த 6 பாட்டில்ஸ் வச்சுருந்தேன். சென்ட்ரல் உள்ள ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. எனக்கு அதெல்லாம் வேஸ்டான மாதிரி இருந்தது. அதனால் நான் இந்த தடவை இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை வந்து மாற்றிட்டேன். அடுத்து இங்கே சென்டரில் வந்து என்னோடய ஸ்பைஸ் ரேக்கு ரொட்டேட்டிங் ரேக் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்பைஸ் ரேக் வந்துட்டு ஆக்சுவலாக உள்ள அந்த க்ரீம் கலரில் தான் இருந்தது ஃபுல்லாகவே. ஆனால் நான் வந்து இப்போது க்ரீன் கலர் ஆலிவ் க்ரீன் மாதிரி கலரில் வந்துட்டு நான் இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான டிஐவை நான் உங்களுக்கு தனியாக போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து இங்கே இந்த மைக்ரோவேவ் ஸ்டாண்டுக்கு கீழே நான் ஆஸ் யூஷுவல் என்னோடய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த பேஸ்கெட்டில் வச்சு அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது அதே மாதிரி கீழே உள்ள ஷெல்ஃபையும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ கீழே உள்ள ஷெல்ஃப் எந்த அளவுக்கு மெஸ்ஸியாக இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஆனால் அதை வந்துட்டு இப்போது அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஷெல்ஃப்க்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தெர்மாக்கோல்ஸ் என்கிட்ட இருந்தது. இது எல்லாமே நம்ம வந்து ஆன்லைனில் திங்ஸ் வாங்குகிறோம் இல்லையா. ஸோ அதில் வந்து தெர்மாக்கோல் நான் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இன்றைக்கி எனக்கு யூஸ் ஆச்சு. இந்த ஷெல்ஃப்லேயும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் வினிகர் ரெண்டுமே வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நாப்தலின் பால் அந்த கார்னரில் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து கண்டெய்னர்ஸில் வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த கண்டெய்னர்ஸில் வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு தனியாக இந்த பேண்ட்ரி ஷெல்ஃப் அந்த மாதிரிலாம் தனியாலாம் கிடையாது. ஸோ இருக்கிறது மொத்தமே இந்த 4 ஷெல்ஃப் தான். இந்த 4 ஷெல்ஃபில் தான் நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். அதனால் நான் வந்து ஒவ்வொரு கண்டெய்னர்ஸில் ஒவ்வொரு பொருள் தேவையானது டெய்லி சமையலுக்கு யூஸ் ஆகிற பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொரு கண்டெய்னர்ஸில் போட்டு இந்த ஷெல்ஃபில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான். நம்ம வந்துட்டு எடுத்த உடனே இது இங்கே தான் அப்படின்னு சொல்லி வச்சிட முடியாது. இதை வச்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், ஏதாவது ஒரு சூப்பராக செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வச்சு பார்த்தே கடைசியாக ஒரு அளவுக்கு நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இங்கே வந்து இந்த பேஸ்கெட் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் வந்து பேக்கெட்ஸோடு இருக்கும் இல்லையா, பிரிச்சுட்டு பேக்கெட்டோடு இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கார்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இந்த ட்ரே மாதிரி இருந்தது. இது ஆக்சுவலி ஒரு கார்ட்போர்டு. இந்த ட்ரெஸ் வாங்கும்போது ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, பாக்ஸ். இந்த பாக்ஸ் தான் இது. அந்த பாக்ஸ் வந்துட்டு என்கிட்ட சும்மா இருந்தது. அதனால் அதை வந்து நான் அதுக்கு மேலே சில வேலைகள்லாம் செஞ்சு அது இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ட்ரே மாதிரி வச்சுருந்தேன். இதில் ஆக்சுவலாக நான் என்ன கேன் இதெல்லாம் வந்து வச்சுருந்தேன். இது இந்த தடவை வேணாம் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தப்போ எங்கள் அம்மா தான் நல்லா இருக்குது பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரி ஓகே திருப்பி நம்ம இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த ட்ரேயில் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு ஒரு சைடு வந்து சின்ன பேஸ்கெட்டில் வந்துட்டு இஞ்சி அப்புறம் வெள்ளைப்பூண்டு எல்லாமே சேர்த்து இந்த சின்ன பேஸ்கெட்டில் வந்து போட்டு அந்த கார்னரில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த 2 பிளாஸ்டிக் கப்ஸ் இருந்தது. இந்த 2 பிளாஸ்டிக் கப் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிளாஸ்டிக் கப்பையும் நான் வந்து சும்மா
டேப் போட்டு ரெண்டையும் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். ரெண்டு கப்பையும் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ டேப் போட்டு ஒட்டினதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கப்பு வந்துட்டு நான் பின்னாடி வச்சு அது மேலே இந்த வெங்காய கூடையை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வெங்காய கூடையை நம்ம டைரெக்டாக பின்னாடி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முன்னாடி எனக்கு சில திங்ஸ் வைக்க வேண்டியது இருந்தது. அதனால் நான் வந்து இந்த வெங்காய கூடையை வைக்கிறதுக்காக இந்த 2 கப்ஸையும் வந்து இந்த மாதிரி ஒட்டி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் அந்த கேப்பில் என்கிட்ட இருந்த மிக்ஸி ஜார்ஸ், அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸில் வந்துட்டு இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ், குக்கர் விசில், இந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு அது ட்ரீக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஷெல்ஃபுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிஞ்சது. அப்புறம் இது வந்துட்டு மேலே உள்ள ஷெல்ஃப். இதில் வந்து நான் மோஸ்ட்லி இந்த க்ளீனிங் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய டிஐஒய்க்கு நான் யூஸ் பண்ணுற சில ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த ஷெல்ஃபை வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கூடை, இது வந்து ஆக்சுவலாக ஒரு தண்ணி குடம் இது. ஸோ அந்த தண்ணி குடம் வந்து மேலே உள்ள பார்ட் பிஞ்சிருச்சு. அதனால் கீழே உள்ள பார்ட் நல்லா இருந்ததுனால நான் அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்குள்ளே அங்கே சின்ன சின்ன ஐட்டம்ஸாக ஷெல்ஃப் ஃபுல்லாக அப்படியே இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் இந்த கூடைக்குள்ளே வச்சு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே இருந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த கூடைக்குள்ளே போட்டேன். என்னோட டிஐஒய்க்கு நான் வச்சுருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே, அதுபோக வெளியில் இந்த க்ளீனிங்க்கு தேவையான சில ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் இந்த ஒயிட் பாஸ்கெட்டில் வந்துட்டு பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்படி தான் இருந்தது என்னோடய ஷெல்ஃப்ஸ் எல்லாமே. சில எக்ஸ்ட்ராவாக சில ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்கேன். அங்கங்கே இருந்தது நான் கவனிக்காமல் விட்ட சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே. அப்புறம் கீழே உள்ள ஷெல்ஃபில் வந்துட்டு கிரைண்டர், அப்புறம் அந்த ஹாட் பாக்ஸ், குக்கர் இதெல்லாம் வச்சுருக்கேன். குக்கரெல்லாம் மேலே தான் இருந்தது. இப்போ எடுத்து கீழே உள்ள ஷெல்ஃப் ஃப்ரீயாக இருந்ததுனால இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய கிச்சன் அரேஞ்ச்மெண்ட் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த ஆர்கனைசேஷன் மெத்தட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.